வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு ஐஷு கிரியேஷன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் நம்மளுடைய வீடியோவில் பிஐ வாலெட்டில் கேஓசி சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம். அதை அப்ளை பண்ணியும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெரிஃபை ஆகாமலே இருக்குது. 15 டேஸுக்கு அதிகமாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இப்போ ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா, ரீசப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் கேஓசியை ரீசப்மிட் பண்ணுறது எப்படின்ட்டு தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, உங்கள் ஐடி ப்ரூஃபில் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவிலே பேசியிருந்தேன். உங்களுடைய பிஐ வாலெட்டில் எந்த மாதிரி நேம் இருக்கோ அந்த நேமுக்கு ஐடி கார்டு, எந்த ஐடி கார்டு மேட்ச் ஆகுதோ, அதாவது இவங்க பார்த்திங்கன்னா இந்தியாவில் 4 டைப்பான ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. அதாவது பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த 4 டைப்பான ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிஐ வாலெட்டில் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு நேம் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம். அந்த நேம் இந்த 4 ஐடி கார்டில் எதில் மேட்ச் ஆகுதோ அந்த ஐடி கார்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் ஃபோட்டோ தெளிவாக இருக்கிற மாதிரியும் சூஸ் பண்ணிக்கிங்க. அந்த மாதிரி ஒரு ஐடி கார்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்களுடைய பை ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணால் தான் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் KOC.PA ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரீசப்மிட்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிங்க. ரீசப்மிட் பண்ணுறவங்களுக்கு நோவா சப்மிட்டானு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் ரீசப்மிட்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா பிஐ ப்ரௌசர் லோட் ஆகும். உங்களுடைய ரீசப்மிட் பேஜுக்கு எகைன் திரும்ப வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி KOC சப்மிட் பண்ணுற மாதிரி தான் ப்ரொசீஜரு. சேமாக இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கண்ட்ரி இந்தியாங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு டைப்பில் டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஆதார் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த ஐடி கார்டு கொடுத்தா கரெக்டுன்னு தோணுதோ அந்த ஐடி கார்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே 2 டிக் பாக்ஸ் இருக்கு பாருங்கள். அதில் டிக் பண்ணிக்கிங்க. டிக் பண்ணிவிட்டு லெட்ஸ் கோ என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ நெக்ஸ்ட்டுன்ட்டு ஒரு 3 ஸ்டெப் வரும். அந்த இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஐ எம் ரெடி என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எங்கே செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிங்க, ஃப்ரண்ட் ஃபோட்டோவை. அப்புறம் எகெயின் கிளிக் பண்ணி செகண்ட் ஃபோட்டோ, அதாவது பேக் சைடு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கிங்க. 2 ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுடைய அட்ரஸ்ஸு, நேமு எல்லாம் டைப் பண்ணுற பேஜ் வரும். இதில் ஐடி ப்ரூஃபில் ப்ளஸ்ஸு பிஐ வாலெட்டில் அதாவது அந்த ப்ரொஃபைலில் எந்த மாதிரி நேம் செட் ஆகிருக்கோ அந்த மாதிரி நேமை நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஐடி கார்டில் இருக்க அட்ரஸ் எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைவ் ஃபேஸ் ஃபோட்டோ கேப்சர் ப்ளஸ் வீடியோ ரெக்கார்டிங் இருக்கும். அதுக்கு ஐ எம் ரெடி என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுமே உடனே ஓப்பன் ஆகாது, கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணால் தான் ஸ்லோவாக தான் அது ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுடைய ஃபஸ்ட்டு கேமரா ஆன் ஆகி உங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்கும். அது கரெக்டாக அந்த ஓவல் சேஃபுக்குள்ளே உங்கள் ஃபேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கேப்சர் எடுத்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா லைவ்னஸ் செக் பண்ணோம். அதாவது ஸ்மைல் பண்ண சொல்லுவாங்க. லைட்டாக ஸ்மைல் பண்ணிங்கன்னா ஓகே, அதுவே கேப்சர் பண்ணிக்கும். அப்புறமா உங்களுடைய ஃபோட்டோ ப்ளஸ் வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கோம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டைப் பண்ண அட்ரஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. செக் பண்ணிக்கிங்க. இதில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா ரைட் சைடில் பென்சில் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. அப்புறமா நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடி பண்ண அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகிட்டுருக்கோம். இந்த மாதிரி அப்லோட் ஆகிட்டுருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ரைட் சைடில் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்குது பாருங்கள். அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்.
இப்போது நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதே போல் அடுத்து நெக்ஸ்ட்டு டேட்டா இஸ் அக்யூரேட் அப்படின்ன ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய KYC வந்து சப்மிட் ஆகும். சப்மிட் ஆனதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து உங்களுடைய KYC ப்ராசஸை வந்து நீங்கள் செக் பண்ணால் கீழே சி ஸ்டேட்டஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதும் உங்களுடைய KYC ஸ்டேட்டஸ் வந்து என்ன ப்ராசஸில் இருக்குது அப்படின்ட்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னா ரிவ்யூ இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு ஆப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு செக் பண்ணும்போது அப்பப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள். இந்த KYC ஸ்டேட்டஸு நெக்ஸ்ட் டைமு நீங்கள் ஒன்ஸு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைமு PI ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு KYC.PIயை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடால வர்ற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.